ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் இருக்கிறது என்ன காயின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. இதை டப்பாசு காயின்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? அழுத்தி பார்த்தா நல்லா பட்டாசு மாதிரி வெடியும் இல்லைங்க. இந்த முடக்கத்தாங்கீரை மூட்டு வலி, முடக்குவாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம எந்த ஒரு உரமோ விதையோ போடாமல் நம்ம வீட்டு வாசல்லே இவ்வளோ செடி வளர்றது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லைங்க. இது எங்கள் அம்மாவோட வீட்டு வாசலில் இருக்கிற குட்டியோண்டு தோட்டங்க. அதில் மணத்தக்காளி கீரை, துளசி, பிரண்டை, அப்புறம் நித்திய கல்யாணி பூ, அப்புறம் மாதுளை செடி கூட இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. கொய்யா செடியோட சேர்ந்து குட்டியோண்டு எருக்க செடியும் வருதுங்க. கொய்யா மரத்தில் இனிமேல் தாங்க பூ வைக்கும். அப்புறம் 2-3 கத்தாழை செடி, மணி பிளான்ட் இதெல்லாம் இருக்குது. 6 வருஷம் முன்னாடி சாப்பிட்டு போட்ட கொடுக்காப்புளி சும்மா விதைச்சி வச்சாங்க. இன்னும் கூட அப்படியே பட்டு போகாமல் இருக்கு பாருங்க. சாதாரண ரோட்டில் விவசாய நிலத்துலலாம் இந்த செடி ஒன்று பார்த்துருப்போம். இது என்னன்னே சில பேருக்கு தெரியாது. இது தாங்க தும்பப்பூ. இந்த மாதிரி தானா செடி கொடி வளர்கிறதுக்கு இந்த காக்கா குருவியோட எச்சம் தாங்க காரணம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன மண் சட்டிலையோ இல்லை கிண்ணத்துலையோ தண்ணி வைங்க. பறவைகளோட தண்ணி தாகம் தீர உதவும். இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் தானாக வளர்ந்த செடியெல்லாம் என்ன